SBI லைஃப் ரிட்டையர் ஸ்மார்ட் பிளான் ஒரு யூனிட் லிங்க்ட் இன்சூரன்ஸ் பிளான் பென்ஷன் பிளானை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இதை ஸோ SBI லைஃப் மேனேஜ் பண்ணுற ஈக்விட்டிஸ் அண்ட் அதர் டெப்ட் ஓரியன்ட் ஃபண்ட்ஸில் உங்களுடைய இன்சூரன்ஸ் ப்ரீமியமை இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் பென்ஷன் பிளானாக இருக்கிறதுனால உங்கள் மெச்சூரிட்டி பெனிஃபிட்ஸை ஒரு ஆன்விட்டி ஃபார்மில் நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். அதாவது ரிட்டையர்மெண்ட்டில் ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம்காக பீரியாடிக் பே அவுட்டாக இவங்க ரிசீவ் பண்ணலாம் நீங்கள் இதுலேருந்து. இன் அதர் வேர்ட்ஸ் ஒரு பென்ஷன் மாதிரி. பட் இந்த ரிட்டையர்மெண்ட் பிளான் ஒரு குட் ரிட்டையர்மெண்ட் பிளானா இல்லை உங்கள் ஃபியூச்சருக்கான ஒரு பேட் இன்வெஸ்ட்மெண்ட்டா? வாங்க இந்த வீடியோவில் ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலியமா தெரிஞ்சுக்கலாம். ஹாய், வெல்கம் டு holistic.investment.in. ஸோ இந்த பாலிசி அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுப்போம். இது ஒரு யூலிப், அதுவும் இது ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளானுக்கான ஒரு யூலிப் அப்படின்றதுனால ஒரு கன்வென்ஷனல் யூலிப்பில் இருக்க கீ ஃபீச்சர்ஸை விட இதோட பாலிசி ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ டேப்லர் காலமில் நம்ம இந்த கீ ஃபீச்சர்ஸை மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பாலிசி எப்படி ஒர்க் ஆகுதுன்றத ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம ஃபிகர் அவுட் பண்ணலாம். சப்போஸ் இந்த பாலிசி நீங்கள் வாங்குறீங்க அண்ட் உங்களுக்கு 35 இயர்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. நீங்கள் 25 இயர் பாலிசி டேர்மை வித் ரெகுலர் ப்ரீமியம் சூஸ் பண்ணுறீங்க. பாலிசி ப்ரீமியம் அப்போ பாலிசி டேர்ம் முழுக்க கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஆனுவல் ப்ரீமியம் 1 lakhனா நெக்ஸ்ட் 25 இயர்ஸ்க்கு நீங்கள் 1 lakh ஆனுவல் ப்ரீமியம் கட்டுறீங்க. இந்த அமௌண்ட் தான் அப்புறமா இந்த பிளான் 3 டிஃப்ரெண்ட் ஃபண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிளை டோட்டலாக அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்ப்போம். ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி பென்ஷன் ஃபண்ட் 2, பாண்ட் பென்ஷன் ஃபண்ட் 2, மணி மார்க்கெட் பென்ஷன் ஃபண்ட் 2 அண்ட் டிஸ்கண்டினியூட் பாலிசிஸ்க்கு டிஸ்கண்டினியூட் பாலிசி பென்ஷன் ஃபண்டும் இருக்குது. அண்ட் ஒவ்வொரு ஃபண்ட் ஆப்ஷனுமே இந்த டேப்லர் காலமில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் அலோகேஷன் ஒவ்வொரு அசட் கிளாஸ்க்கு கொடுத்துருக்காங்கன்ற பேஸ் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. அசட் கிளாஸஸ்னால் ஈக்விட்டி, டெப்ட், மணி மார்க்கெட் அண்ட் ஆல்சோ அவங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல் பொறுத்துமே அந்த ஃபண்ட் ஆப்ஷனை கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ரிஸ்க் ப்ரொஃபைல் வந்து லோ, மீடியம், ஹைன்னு வேரி ஆகுது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளானாக வந்து டிசைன் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற ஒரு ஃபண்டில் அந்த மாதிரி வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது. நீங்கள் சூஸ் பண்ண முடியாது நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. இன்ஸ்டெட் இந்த பாலிசி வந்து ஒரு ப்ரீ டிஃபைன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி கால் த அட்வான்டேஜ் பிளானை தான் இவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில் அவங்க வேரிங் அசட் அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜியை எம்ப்ளாய் பண்ணுறாங்க. ஒரு யூலிப் பாலிசிக்கு இது புதுசு கிடையாது. ஒரு ப்ரீ டிஃபைன்ட் அசட் அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி இன்வெஸ்டரோட ஃப்ளெக்சிபிலிட்டியை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது. ஆனால் ஒரு ப்ரீ டிஃபைன்ட் ஸ்ட்ராட்டஜின்றது மெஜாரிட்டி ஆஃப் இன்வெஸ்டர்ஸ்க்கு மேபி சூட்டபிளாக இருக்கலாம். பட் நெசசரியாக எல்லா இன்வெஸ்டருக்கு நீட்ஸ்க்குமே இது சூட்டபிளாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த பிளானில் இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரீமியமை அவைலபிள் ஃபண்ட் ஆப்ஷன்ஸில் உங்கள் பாலிசி மெச்சூரிட்டியில் இன்னும் எவ்வளோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் இருக்குது பேஸ் பண்ணி இவங்க ஸ்ப்ரெட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த டேப்லர் காலமில் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம கிளியராக போட்டிருக்கோம். ஸோ அந்த டேப்லர் காலமில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபண்ட்ஸ்க்குமே எந்தெந்த இயர்க்கு வச்சு அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஃபண்ட் அலோகேஷன் கொடுக்குறாங்கன்றதை கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பின்னாடி இருக்கிற ஐடியா என்னென்னா இப்போ இயர்லி இயர்ஸில் ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் ஈக்விட்டி ஃபண்டில் மோர் அலோகேஷன் கொடுக்குற மாதிரி அண்ட் பாலிசி மெச்சூர் ஆக ஆக உங்களுடைய ஃபண்ட் வேல்யூ வந்து ரிஸ்க் மினிமைஸ் பண்ணுறதுக்காகவும் இன்னும் உங்கள் ஃபண்ட் வேல்யூக்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுக்காகவும் ரீஅலோகேட் பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ இப்போ இந்த பாலிசி எப்படி உங்கள் ப்ரீமியமை இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்றதை பார்த்துட்டோம். இப்போ இந்த பாலிசியில் இருக்க பெனிஃபிட்ஸாக நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டெத் பெனிஃபிட்ன்றது ஒரு நார்மலாக பாலிசி ஹோல்டர் அன்ஃபார்ச்சுனேட்லி பாலிசிட்டாக முடியறதுக்குள்ளே இறந்து போயிட்டாங்கன்னா அப்போ நாமினி இல்லை லீகல் ஹேருக்கு கொடுக்குறது. ஸோ இதில் நம்ம ஸ்க்ரீனில் டெத் பெனிஃபிட்குள்ள 2 ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். ஃபண்ட் வேல்யூ ப்ளஸ் டெர்மினல் அடிஷன் ஆர் 105% ஆஃப் த டோட்டல் ப்ரீமியம்ஸ் பேட். இந்த ரெண்டத்தில் எது ஹையஸ்ட் இன் வேல்யூவில் இருக்கோ அதுதான் டெத் பெனிஃபிட்டாக நாமினி இல்லை லீகல் ஹேருக்கு கொடுக்கப்படும். இது ஒரு எலிஜிபிள் டெத் பெனிஃபிட்னாலுமே அவங்க நாமினிக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க எப்படி இந்த டெத் பெனிஃபிட்டை யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு. அந்த 2 ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று டெத் பெனிஃபிட்டை ஒரு லம்சமாக ரிசீவ் பண்ணிக்கலாம், இல்லை அந்த டெத் பெனிஃபிட் அமௌண்ட்டில் பாதி இல்லை என்டையர் அமௌண்ட் வச்சு அவங்க ஆன்விட்டி பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்ட் ஆன்விட்டி பர்ச்சேஸ் பண்ணுறதுல நாமினி வந்து SBIலேருந்து வாங்கலாம் இல்லை வேறு ஏதாவது இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்துமே அவங்க ஆன்விட்டி பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆனால் வேறு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் இன்சூரர்கிட்டருந்து அவங்க வாங்குறாங்கன்னா ஒன்லி 50% ஆஃப் த ப்ரொசீட்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும் ஆன்விட்டி வாங்குறதுக்கு as per IRDAI ரெகுலேஷன். இது என்னதான் ஒரு இன்சூரன்ஸ் கம் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியாக இருந்தாலுமே எந்தவித சம் அஷ்யூர்டை உங்கள் டெத் பெனிஃபிட்டாக கொடுக்கல. ஸோ ஒரு ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோவில் உங்கள் நாமினின்றது ஒரு லைக்லி நீங்கள் ப்ரீமியம்ஸ் பே பண்ண 105% தான் ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியில் ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கன்சிடர் பண்ணி பார்த்தீங்கன்னா டோட்டலி ஒர்த்லெஸ். இன்ஃபேக்ட் இதில் இருக்க ரிஸ்க் கவர்ன்றதே ப்ராக்டிக்கலி நான் எக்ஸிஸ்டன்ட். ஸோ இதான் இதோட டெத் பெனிஃபிட்.
மெச்சூரிட்டி பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி இருந்த எக்ஸாம்பிள் வச்சு இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ 25-year பாலிசி டேர்ம் அண்ட் 1 lakh ஆனுவல் ப்ரீமியம், அதுவும் ரெகுலர் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம். அப்போது அந்த மாதிரி கட்டும்போது மெச்சூரிட்டி பெனிஃபிட் அட் தென் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துருக்கிற மாதிரி இந்த 2 ஆப்ஷனில் ஏதாவது ஹையஸ்ட் இன் வேல்யூ தான். ஃபண்ட் வேல்யூ ஆன் மெச்சூரிட்டி ப்ளஸ் டெர்மினல் அடிஷன், இல்லைனா 101% ஆஃப் த டோட்டல் ப்ரீமியம் பேட். இந்த பாலிசி ஈக்விட்டிஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறதை நம்ம பார்த்துட்டோம். அப்போது எந்த விதமான கேபிட்டல் ரிட்டர்ன் கேரண்டி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு கிடையாது. அண்ட் இந்த பாலிசி கேரண்டி பண்ணுதுன்னா மெச்சூரிட்டியில் கண்டிப்பாக 101% டோட்டல் ப்ரீமியம்ஸ் பேட் கொடுக்குற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அப்போனா மோர் ஆர் லெஸ் உங்களோட கேபிட்டலில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டல் கேரண்டின்றது கொடுக்குறாங்க. அப்போனா நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் இல்லையா இதில் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில், அது லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணும்போது, ஏன்னா இதோட மினிமம் பாலிசி டைம் 10 years. அப்போ 10 yearsன்றது லாங் டேர்ம். அப்போ லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு குட் கேபிட்டல் அப்ரிஷியேஷனும் கேபிட்டல் ரிஸ்க் எக்ஸ்ட்ரீம்லி லோவாக இருக்கும் தான் அர்த்தம். அப்போது மெச்சூரிட்டி பெனிஃபிட்ல இவங்க 101% ஆஃப் த ப்ரீமியம் பே பண்ணுவாங்கன்றது ஒரு எம்டி ரீஅஷூரன்ஸ் தான். இந்த மெச்சூரிட்டி பெனிஃபிட்டை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்குமே 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. எய்தர் நீங்கள் என்டையர் மெச்சூரிட்டி அமௌண்ட் வச்சு ஒரு ஆன்விட்டியை வாங்கலாம், இல்லைனா மெச்சூரிட்டி அமௌண்ட்டு 60% லம்சமாக மெச்சூரிட்டியில் வாங்கிக்கலாம். அண்ட் ரிமைனிங் அமௌண்ட்டை ஆன்விட்டி இந்த எஸ்பிஐ லைஃப்லேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லை ஃபைனலி இந்த பாலிசி டேர்மை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அண்ட் ஆன்விட்டியும் உங்களுக்கு சப்போஸ் வேறு எதாவது இன்சூரர்லேருந்தும் வாங்க உங்களுக்கு இஷ்டம் இருக்குன்னா, நீங்கள் எஸ்பிஐ லைஃப்பில் வாங்க இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் வேறு இன்சூரர்கிட்ட இருந்து கூட நீங்கள் வந்து ஆன்விட்டி பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ இந்த பாலிசியை பற்றின பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்குது. ஸோ இப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணால் லாங் டேர்மில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். இதில் தான் நம்ம இந்த பாலிசியோட IRR அனலைசிஸை கண்டக்ட் பண்ண போகிறோம். அதாவது இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ பாலிசி ப்ராஷர் படி நம்ம பார்த்தோன்னா இந்த பாலிசி என்ன அஸ்யூம் பண்ணுறாங்கன்னா, இவங்க இன்வெஸ்ட் பண்ணுற ப்ரீமியம்ஸ் இவங்க ஃபண்ட்ஸில் லைக்லி ஒரு ஆனுவல் ரிட்டர்ன் ஆஃப் பிட்வீன் 4 to 8% ஜென்ரேட் பண்ணுற மாதிரி தான் அஸ்யூம் பண்ணுறாங்க. சப்போஸ் இந்த பாலிசி 4% ஆனுவல் ரிட்டர்னை ஜென்ரேட் பண்ணாங்கன்னா, இப்போ இந்த டேப்லெட் காலமில் பார்க்குற மாதிரி கேல்குலேஷன் 2.46% IRR வருது. இப்போ நீங்கள் இந்த ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜ், பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ் அண்ட் வேரியஸ் சார்ஜஸ் இந்த யூலிப் பாலிசியில் இருக்கிறதெல்லாம் ஃபேக்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை விட கம்மியாக ரிட்டர்ன் கூட உங்களுக்கு வரும். ஸோ இதே வந்துட்டு சப்போஸ் 8% ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணுதுன்னா அப்போது ஆனுவல் IRRன்றது கேல்குலேஷன் படி 6.29% வருது. இதுலேயுமே நீங்கள் ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜ், ஃபண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் அந்த மாதிரி வேரியஸ் சார்ஜஸை ஃபேக்டர் பண்ணிங்கன்னா ஆனுவல் ரிட்டர்ன் இதை விட கம்மியாக இருக்கலாம். ஸோ இந்த 6.29% இஸ் நாட் டூ பேட் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் நம்ம 25 years நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். 25 years மாதிரி ஒரு லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அண்ட் ரிஸ்க் எடுத்திருக்கோம். ஏன்னா ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணி அப்போ இந்த ரிட்டர்ன் இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு கன்சிடர் பண்ணும்போது இட் இஸ் நாட் அ குட் சாய்ஸ். ஸோ இது அந்த அளவுக்கு ஒரு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்காததுனால நம்ம இந்த பாலிசிக்கு ஒரு வேறொரு ஆல்டர்னேட்டிவ் பார்ப்போம். இந்த பாலிசி வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், அதாவது PPF அண்ட் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான், லைஃப் கவர்க்காக நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான் பார்த்தீங்கன்னா இந்த பாலிசியோட சேம் இன்சூரன்ஸ் கவரேஜ் உங்களுக்கு இன்னும் மச் லெஸ்ஸாக ப்ரீமியம் சார்ஜில் கொடுக்கும். அண்ட் இந்த கேல்குலேஷனில் ஆனால் நம்ம வந்து டேர்ம் இன்சூரன்ஸை ஃபேக்டர் இன் பண்ணலை. பிகாஸ் இப்போ SBI லைஃப்பில் மெச்சூரிட்டி பெனிஃபிட்ன்றது ஒன்லி ஃபண்ட் வேல்யூ இல்லை 105% ஆஃப் த ப்ரீமியம் பேட் தான் அவங்க ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம டேர்ம் பிளானை இங்கே அசியூம் பண்ணலை. பட் நீங்கள் அதையுமே வந்து ஒரு காம்பினேஷனாக இன்வெஸ்ட் பண்ணலாம் ஃபார் பெட்டர் எசென்ஷியல் கவரேஜ். ஸோ நம்ம வந்து இந்த ப்ரீமியம் சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறீங்க, டேர்ம் இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ப்ரீமியமில் சேவ் பண்ணுற அமௌண்ட்டை நீங்கள் PPFல இன்வெஸ்ட் பண்ணலாம். இங்கே நம்ம என்டையர் 1 lakhமே ஆனுவலி நெக்ஸ்ட் 25 yearsக்கு PPFல இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். அப்படி இன்வெஸ்ட் பண்ணோம்னா இந்த PPFோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கொடுக்குறது. ஏன்னா இது ஒரு கவர்மெண்ட் பேக் ஸ்கீம். ஸோ கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் அண்ட் இந்த அமௌண்ட்டை உங்களால் ஒரு லம்சமாகவே விட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வர 68.7 lakhsன்றது உங்களுக்கு நெக்ஸ்ட் 25 yearsக்கு 2,56,657 rupees ஆனுவல் இன்கம் கொடுக்கும். நீங்கள் எங்கேயுமே இன்வெஸ்ட் பண்ணலான்னா கூட. அண்ட் இன்னொரு பெனிஃபிட் PPFல என்னென்னா இதில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் மெச்சூரிட்டி பெனிஃபிட் எல்லாமே கம்ப்ளீட்லி டேக்ஸ் ஃப்ரீ அண்டர் செக்ஷன் 80C ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட். ஸோ இட் ஹேஸ் த வெல் நோன் EEE டேக்ஸ் எக்ஸாம் ஸ்டேட்டஸ். இப்போ ஒரு ஈக்விட்டி ரிஸ்க் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நம்ம வந்து கம்பேர் பண்ணணும்னா நம்ம ELSS மியூச்சுவல் ஃபண்டில் எடுத்துக்கலாம். இதுலேயுமே நீங்கள் வந்து டேர்ம் பிளான் ப்ளஸ் ELSSோட கம்பைன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் நம்ம இப்போ ELSSல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். இப்போ ELSS மியூச்சுவல் ஃபண்டுன்றது ஒரு ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட். இந்த ஆல்டர்னேட்டிவோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் கொடுக்கக்கூடிய ஹை க்ரோத் பொட்டன்ஷியல்னால இதில் ஹை ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு நிறைய ஹை சான்ஸ் இருக்குது. பட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இதில் கேரண்டீடாக இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும்னு சொல்ல முடியாது. ஸோ ஏன்னா இதோட ஃபண்டோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா
எந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான் டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ வேற ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ் உங்கள் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு வேணும் அப்படின்றப்ப இது நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஒன்லி இஃப் யூர் அ ஹை இன்கம் இயர்னர். ஏன்னா இது வந்து சப்போஸ் ELSS நீங்கள் நினச்ச மாதிரி ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலனாலுமே உங்களால் வந்து உங்ககிட்ட இனஃப் சேவிங்ஸ் இருந்துச்சுன்னா உங்கள் ரிட்டையர்மெண்ட் நீட்ஸில் எந்த வித டிஃபிகல்ட்டி இல்லாமல் யூ கேன் மீட் இட். ஆனால் இது சப்போஸ் ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருச்சு அப்படின்னா யூ கேன் ஹாவ் அ வெரி கம்ஃபர்டபுள் ரிட்டையர்மெண்ட் இன்கம். ஸோ ELSSல நம்ம ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து இது பண்ணுறோன்னா இது ஒரு ப்ரீவியஸ் ட்ராக் ரெக்கார்ட்ஸ் வச்சுலாம் பார்த்தீங்கன்னா இது ஆவரேஜாக ஒரு 12% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அண்ட் சில கேஸஸ் அவுட் பர்ஃபார்மும் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நம்ம அஸ்யூம் பண்ணுறதுமே என்னென்னா இது ஒரு ஆனுவல் ரிட்டர்ன் ஆஃப் ஒரு அட்லீஸ்ட் 12% கொடுக்குற மாதிரி அஸ்யூம் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஏன்னா 1,25,000 இயர்ஸ்க்கு நெக்ஸ்ட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா இட் வில் க்ரோ இன்டு 1,33,94,844 rupees. பட் இந்த ரிட்டர்னுக்கு உங்களுக்கு டேக்ஸ் டிடக்ஷன் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் இருக்கிறதுனால 12.5% டிடக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒரு தரோ ரிவ்யூ இந்த ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அதுவும் SBI லைஃபோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ELSS அண்ட் PPF ஒரு ஃபார் பெட்டர் ஆப்ஷனாக இருக்குது. இந்த நியூ பிளான்ஸோட கிளிட்ஸ் அண்ட் கிளிட்டரில் நம்ம வந்து ஏமாந்துடக்கூடாது. நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸோட கம்பேர் பண்ணி ரிவ்யூ பண்ணி பார்க்கணும். அப்போ தான் இந்த கால்குலேட்டட் ரிட்டர்ன்ஸ் ELSS அண்ட் PPF கொடுக்குற அளவுக்கு அட்லீஸ்ட் குட் ஆர் பேடாக நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும். And most of the time நீங்க இந்த மாதிரி தரோ ரிவ்யூ பண்ணக்கப்புறம் உங்களுக்கு இந்த PPF and ELSS seems to be good options actually. So final verdict என்ன, SBI Life Retire Smart Planல இன்வெஸ்ட் பண்றது worth-ஆ இல்லையா? உங்களோட ரிட்டையர்மெண்ட்டில் ஃபுல் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா SBI லைஃப் ரிட்டையர் ஸ்மார்ட் பிளான் மாதிரி இருக்கிற பாலிசிஸ்லேருந்து ஃபஸ்ட் ஸ்டே அவே. ஏன்னா இது ஸ்மார்ட் பாலிசி கிடையாது உங்கள் ரிட்டையர்மெண்ட்டை பிளான் பண்ணுறதுக்கோ இல்லை உங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் நீட்ஸில் மீட் பண்ணுறதுக்கோ. ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா PPF ப்ளஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் காம்போவில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் உங்ககிட்ட பெட்டர் டாலரன்ஸ் இருக்குன்னா நீங்கள் ஸ்மார்ட் ஆப்ஷன் என்னென்னா ELSS ப்ளஸ் டேர்ம் இன்சூரன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. இது ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளான் மாதிரி நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணாலுமே இதோட பெனிஃபிட்ஸ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணி ரிவ்யூ பண்ணும்போது இது ஒரு வெல் ப்ரெசென்டட் சப்பார் ப்ராடக்ட். ஒரு ரிலையபிள் இன்சூரன்ஸ் பிளானும் கிடையாது, ரிட்டையர்மெண்ட் பிளானும் கிடையாது. ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக நீங்கள் நம்ம இப்போ வீடியோவில் பார்த்தா ஆல்டர்னேட்டிவ்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது would be better than investing in this product. ஸோ நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணி உங்கள் நீட்ஸ்க்கான ரிட்டையர்மெண்ட் பிளானை சார்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ரியல் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதில் நீங்கள் 100% டிபெண்ட் பண்ண முடியும். ஸோ உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைல், உங்கள் ரிஸ்க் டாலரன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் கோல்ஸ் பொறுத்து உங்களுக்கான ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளான் சார்ட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி அமேச்சர் பிட்ஸ் ஆஃப் அட்வைஸ் அண்ட் ஃபேக் கஸ்டமர் ரிவ்யூஸ்லாம் வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் நிறைய இருக்கும். லைக் கோரா, ஃபேஸ்புக், ட்விட்டர்லாம் எடுத்துட்டிங்கன்னா இதெல்லாம் பிளைண்ட்லி பிலீவ் பண்ணாதீங்க. எப்போவுமே ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது இஸ் வெரி வைஸ். ஏன்னா நீங்கள் அப்படி வந்து கன்சல்ட் பண்ணி டிசிஷன் எடுக்கிறது லாங் ரனில் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.